ராயன் மூவி ஸ்டார்டிங் வந்து எப்படி இருக்குன்னா, தனுஷ் சார் வந்து சின்ன வயசாக காட்டுறாங்க. தனுஷ் சார் வந்து 2 தம்பிங்க, அப்புறமேட்டு ஒரு தங்கச்சி. ஸோ படம் வந்து சின்ன வயசு ஃப்ளாஷ்பேக் சீன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. தனுஷ் சார் வந்து எங்கள் தம்பி 2 தம்பிங்க, அப்புறமேட்டு ஒரு தங்கச்சி. அப்புறமேட்டு வந்து தனுஷ் எங்கள் அப்பா அம்மா வந்து ஒரு நாள் வந்து தம்பிங்களை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க 2 பேரும். ஆனால் ரொம்ப நேரம் ஆகுது. ஆனால் திரும்பி 2 பேரும் எங்கள் அப்பா அம்மா வந்து வரல. ஸோ தனுஷ் சார் வந்து போய் எங்கள் பக்கத்தில் வந்து ஒரு சாமியார் இருப்பாங்க, அவங்களை வந்து பார்க்கறதுக்கோசரம் போகிறாங்க. அப்புறமேட்டு சாமியார் வந்து இது வந்துடும் சொல்லி அங்கேயே உட்கார வச்சிடுறாங்க. அப்புறமேட்டு சாமியார் வந்து எங்கள் தங்கச்சி வந்து கடத்துறதுக்கோசரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தனுஷ் சார் தெரிஞ்சிருது. தெரிஞ்சதுனால வேணாம் சாமின்னு சொல்லி இந்த சாமியார் வந்து கொண்டுடுறாங்க தனுஷ். அப்புறமேட்டு இப்போ கொண்டதுனால இவங்க எல்லாருமே சென்னைக்கு வந்துடுறாங்க. யாராருன்னா தனுஷ், எங்கள் 2 தம்பிங்க, அப்புறமேட்டு தங்கச்சி இதெல்லாம் சென்னைக்கு வந்துடுறாங்க. சென்னையில் வரும்போது தான் அந்த லாரியில் தப்பிச்சு தான் சென்னைக்கு வந்திருப்பாங்க. அந்த லாரி ஓட்டுன டிரைவர் தான் வந்து நம்ம செல்வராகவன் சார். சென்னைக்கு வந்துடுறாங்க. சென்னைக்கு வந்து அப்படியே வீடு பார்த்து அப்படியே செட்டில் ஆகிறாங்க. அப்புறமேட்டு அப்படியே சீன் அப்படியே நடந்துகிட்டே போகுது. இப்போ காட்டுறதுக்கு எப்படின்னா, தனுஷ் சார் இதெல்லாம் எல்லாம் வளர்ந்துட்டாங்க. இப்போ தனுஷ் சார் வந்து கடை மாதிரி வச்சிடுறாங்க. ஒரு அந்த சிக்கன் ரைஸு அந்த மாதிரி கடை வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அப்புறமேட்டு நம்ம தனுஷ் சார் வந்து தம்பி 2 தம்பிங்க இருப்பாங்களா, அதில் ஒரு தம்பி வந்து பேர் வந்து நம்ம இந்த ஆக்டர் சுதீப். அவர் வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு தான் அந்த சூரரை போட்டில் நடிச்சிருப்பாங்க, அந்த பொண்ணு தான் இது. அதே மாதிரி இன்னொரு தம்பி வந்து காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறமேட்டு எங்கள் தங்கச்சி வந்து வீட்லேயே தான் இருப்பாங்க. தங்கச்சிக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்கறதுக்கோசரம் அரேஞ்ச்மெண்ட் நடக்கும். மாப்பிள்ளை சைடு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, என் பையன் வந்து அதாவது மாப்பிள்ளை வந்து கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அமௌண்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது தனுஷ் வந்து என் கடையை எழுதி வச்சிருன்னு சொல்கிறாங்க. கடை அதாவது அந்த ஒரு கடை தான் அவங்க வந்து தொழிலாக இருக்குது அந்த குடும்பத்துக்கு. இந்த கடை வந்து உங்களுக்கு நான் கொடுத்துறேன்னு சொல்கிறாங்க. இது வந்து எங்கள் தம்பிங்களுக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கல. ஏன்னா அந்த கடை தான் இங்கே ஒரு வருமானம், அதனால பிடிக்கல. இதெல்லாம் போயிட்டுருக்கு. இன்னொரு சைடில் வந்து ரவுடிங்க. இந்த படத்தில் வந்து ரவுடிங்க யாராவது இருக்காங்கன்னா, நம்ம இந்த ஜெயிலர் படத்தில் நடிச்சிருப்பாங்களா அந்த சார் சரவணன் அவர், அப்புறமேட்டு ஜே சூர்யா அவர் இருக்கார். அப்புறமேட்டு போலீஸாக வந்து பிரகாஷ் ராஜ் சார் இருக்கார். இப்போ வந்து பிரகாஷ் ராஜ் சாருக்கு வந்து இந்த ஏரியாவில் வந்து இந்த ரவுடிஸ்லாம் ஒழிக்கணும். ஏன்னா பிரகாஷ் ராஜ் சாரோட அப்பா வந்து இங்கே தான் வேலை செஞ்சுருப்பாங்க போலீஸாக. அப்போ வந்து ஒரு ரவுடி இதில் வந்து கொண்டு வருவாங்க. அதை வந்து பழி தீர்க்கணும் அப்படின்னு இந்த ஏரியா நல்லா சுத்தமாக இருக்குன்னு வராது இந்த ஊருக்கு. இதில் வந்து தனுஷா இந்த பேர் வந்து காத்தவராயன். அப்புறமேட்டு இந்த தம்பி பேர் வந்து முத்துவேல் ராயன். அப்புறமேட்டு இன்னொரு தம்பி பேர் வந்து மாணிக்கவேல் ராயன். அப்புறமேட்டு எங்கள் தங்கச்சி பேர் வந்து துர்கா. ஜே சூர்யா சார் பேர் வந்து சேதுராமன். அப்புறமேட்டு இன்னொரு ரவுடி சரவணன், அவர் பேர் வந்து துரை. அப்புறமேட்டு வந்து இந்த தம்பி வந்து முத்துவேல் ராயன் இருக்காங்களா, அங்கே வந்து ஒரு டைம் வந்து பாரில் வந்து தண்ணி சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த வில்லை துரை இருக்காங்களா, அவங்களோட பையன் வந்து அந்த பாரில் குடிச்சிட்டு இருக்கும்போது 2 பேருக்கு டக்குனு சண்டை மாதிரி வந்துடும். போலீஸ் பிரகாஷ் ராஜ் சாரும் சம் ரவுடிங்களை செட் பண்ணி அவங்க பையன் அதாவது துரை எங்கள் பையன் வந்து கொலை பண்ணுறதுக்கோசம் இது மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ வந்து இந்த தம்பி போய் அங்கே இருக்கும்போது நல்லா டக்குனு சண்டை வந்து எங்கள் பையனை கொண்டு வருவாங்க. துரை எங்கள் பையனை கொண்டு வருவாங்க. இது வந்து எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு தனுஷ் சார் வந்து ஃபோன் பண்ணுவார், உன் தம்பியை கொண்டு வந்து கொடுத்துரு, இல்லைன்னா அவங்க குடும்பத்தையே ஃபுல்லாக கொண்டு வருவேன்னு சொல்லுவாங்க. அடுத்தப்ப தனுஷ் சாரோட இன்னொரு பேஸ் வந்து இனிமேல் தான் தெரியும். தனுஷ் சார் எங்கள் தம்பிங்கெலாம் போய் அந்த துரை அவங்களை வந்து கொண்டு வருவாங்க. நம்மகிட்ட சேதுராமன் எஸ்ஏ சூர்யா சார் வந்து தனுஷ் தான் கொண்டு வர்றாங்கன்னு தெரிஞ்சிருது. அப்புறமேட்டு வந்து கதை கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து போயிட்டுருக்கு. அப்புறமேட்டு எஸ்ஏ சூர்யாவே இங்கே 2 தம்பிங்க இருக்காங்கல்ல, தனுஷ் தம்பிங்க வந்து எஸ்ஏ சூர்யா சார் பக்கம் வந்து போயிடுவாங்க. அதாவது தனுஷ் வந்து சின்ன வயசுலேருந்து தன்னோட தங்கச்சி வந்து கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க. ஆனால் 2 தம்பிங்களே ஒரு சூழ்நிலையில் நம்ம தனுஷ் வந்து குத்திடுவாங்க. அதுக்கடுத்துட்டு என்ன நடந்தது தான் இந்த ரயன் படம். ஸோ படம் வந்து நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க. ஸோ படம் வந்து உண்மையாலுமே ஒரு சூப்பராக இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணதோட சூப்பராக இருக்க படம்.
அதாவது அந்த பாட்டு வந்து அந்த உசிரே நீதானே அந்த பாட்டு வந்து தங்கச்சிக்கு தான். ஸோ இதில் வந்து தனுஷ் எங்கள் தங்கச்சி, அதுதான் ஃபுல் சென்டிமெண்ட் படமே. ஸோ பாருங்கள், அந்த படம் வந்து சூப்பராக இருக்கும். படம் வந்து கதை வந்து என்னென்னா, தனுஷ் சார் வந்து எங்கள் தங்கச்சி தம்பிங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பார். ஆனால் எங்கள் தம்பியே கடைசியாக வந்து ஒரு சூழ்நிலையில் வந்து தனுஷ் சார் வந்து குத்திடுவாங்க. அதுக்கு அடுத்தது எப்படி இந்த படம் வந்து முடியுது போய் வாட்ச் பண்ணுங்கள் தேட்டரில். ஸோ நல்ல ஒரு ஒர்த்தான படம். ஸோ மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.